அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உயிர் உரங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த தலைப்புல asosspirillam அப்படிங்கிற உயிர் உரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த asosspirillam அப்படிங்கிற உயிர் உரத்தை நம்ம மண்ணில் போடுறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது, அந்த asosspirillam அப்படிங்கிற உயிர் உரத்தை எப்படி நம்ம கையாளணும், எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும், அது எங்க கிடைக்கும், அதோட விலை என்ன அப்படிங்கிற தகவலெல்லாம் நம்ம பார்க்க போறோம். வீடியோ முழுவதுமா பாருங்க, கட்டாயம் பயனுள்ள தகவல்களா இருக்கும். இப்போ வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்துக்கு இந்த உயிர் உரத்தோட தேவைகள் குறைஞ்சு போச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயிகள் இடையே சரியான புரிதல் இல்லாம இந்த உயிர் உரங்கள்லாம் அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த உயிர் உரங்கள், அதாவது இப்ப நம்ம பார்க்கக்கூடியதுதான் asosspirillam அப்படிங்கிற உயிர் உரம். இது 1 கிலோ பேக்கெட்டு. இது நம்ம உரக்கடைகள்ல போய் கேட்டோம்னா, அதாவது asosspirillam அப்படின்னு நம்ம உரக்கடைகள்ல போய் கேட்டோம்னா கட்டாயம் கிடைக்கும். அதாவது இந்த உயிர் உரங்களை பத்தி சரியான விழிப்புணர்வு இல்லாதனால உயிர் உரங்கள்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்குதுன்னு நான் சொல்றேன். அதாவது என்ன அப்படின்னா, உயிர் உரங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. உயிர் உரங்கள் இருந்து உயிர் உரங்களை நம்ம மண்ணில் இட்டோம்னா உரச்செலவுகளை நம்ம குறைக்க முடியும். அதோடு மட்டும் இல்லாம மண்ணை வளப்படுத்த முடியும். இந்த asosspirillam அப்படிங்கிற உயிர் உரம் நம்ம மண்ணுக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது காற்றுல உள்ள நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தி பயிர்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யுது. பயிரோட வளர்ச்சியை ஊக்குவிக்குது. இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா, மண்ணை வளப்படுத்துது. இது விஷத்தன்மையற்றது. எந்த விதமான மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய உயிரிகளுக்கு தீங்கு விளைவிக்காதது. அதாவது மண் புழுவா இருந்தாலும் சரிதான், நன்மை செய்யக்கூடிய நூற்புழுவா இருந்தாலும் சரிதான், எதுக்குமே இந்த உயிர் உரங்களை நம்ம மண்ணில் போடுறதுனால தீங்குகளே கிடையாது. அதனால நீங்க தைரியமா நீங்க போடலாம். விவசாயிகள், அதாவது அனைத்து விவசாயிகளும் எந்த ஒரு பயிர் செஞ்சாலுமே இந்த உயிர் உரங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. நம்ம மண்ணில் போட்டு விவசாயம் செஞ்சோம் அப்படின்னா அதிகப்படியான மகசூலை நம்மளால எடுக்க முடியும். அதோடு மட்டும் இல்லாம நம்ம மண் வளமும் மேம்படும். இன்னொன்னு என்னன்னா, உரச்செலவுகளையும் நம்ம அதாவது ரசாயன உரத்தோட தேவையை நம்மளால குறைக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இயற்கையிலேயே நமக்கு மண்ணில் அளவுக்கு அதிகமான சத்துக்கள்லாம் இருக்குது. இதை விவசாயிகள் புரிஞ்சுக்கிடணும். இதை புரிஞ்சுக்கிடாம நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா, அளவுக்கு அதிகமான உரங்களை கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன ஆகும் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய செலவுகளை நமக்கு இழுத்து கொண்டு விடும். இன்னொன்னு என்னன்னா, மண்ணோட வளம் கெட்டுக்கிட்டே இருக்கும். இதை விவசாயிகள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். அளவுக்கு அதிகமான உரங்களை நம்ம மண்ணில் போடக்கூடாது. இப்போ நான் இதோட அளவு எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத காமனா சொல்றேன். இல்ல நீங்க தனிப்பயிருக்கு, அதாவது வாழைக்கு, இல்ல சப்போட்டாவுக்கு, இல்ல கொய்யாவுக்கு, இல்ல தென்னை மரத்துக்கு எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. இது காமனா நான் சொல்லக்கூடியது. இப்ப நம்ம விதை நேர்த்தி பண்றோம் அப்படின்னா 500 கிராம், 1/2 கிலோ asosspirillத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விதை நேர்த்தி பண்ணலாம். இல்ல நம்ம வேர்ல நனைச்சு நடுறோம் அப்படிங்கிற பட்சத்துல 1 கிலோ நம்ம பயன்படுத்தலாம். மண்ணில், அதாவது 1 ஏக்கருக்கு மண்ணில் போட்டுக்கிட்டு நம்ம உழவு ஓட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்துல 1 ஏக்கருக்கு 2ல இருந்து 3 கிலோ வரைக்கும் நம்ம பயன்படுத்த முடியும். கட்டாயம் இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த உயிர் உரங்களை உங்க மண்ணில் பயன்படுத்தி உங்க மண் வளத்தை மேம்படுத்தி அதிகப்படியான மகசூல் பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.